ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புகிறேங்க. நம்ம வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எப்போ எழுந்துக்க மாதிரி 4:50க்கு எழுந்தாச்சுங்க. கையில் கோலமாக எடுத்தாச்சு. கீழே வந்து பெருக்கிட்டு தண்ணியெல்லாம் தொளிச்சிட்டு கோலம் போட்டாச்சுங்க. நம்ம கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போட்டுங்கிறப்ப நல்லா காற்றுங்க சில்லு சில்லுன்னு லைட் வெளிச்சத்தில் இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒயிட்டாக சூப்பராக இருந்துங்க. நல்ல ஸ்மெல்லுங்க. இதை கொண்டாந்து அழகாக ரசிச்சுட்டு மேலே குடுக்குடுன்னு ஓடி வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வேலை எல்லாமே ஒரு நல்லாவே செய்யலைங்க. குட்டீஸ்க்கு உடம்பு சரியில்லை. ஸ்கூல்லேருந்து ஃபீவருன்னு வந்துட்டாருங்க தம்பி. அதுலேருந்து 1 வீக்காகவே அவர் உடம்புல போன விழாலேருந்து விநாயகர் சதுர்த்தி முடித்த மறுநாள் தாங்க ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அவரை. வேலையெல்லாம் நின்றுச்சுன்ட்டு கையோட துணியை வந்து துவைக்க போடலாம் அப்படின்ட்டு துவைச்சிட்டு ட்ரையரில் போட்டுங்க. ஏன்னா கிளைமேட் இப்படி இருக்கிறதால பாத்திரமும் எடுத்தாந்து வெளியே போட்டுட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டு எந்த வேலையுமே ப்ரிப்ரேஷன் நான் பண்ணி வச்சுருவோங்க. எதனா ஒரு ஃபெஸ்டிவலாகவே இந்த வாட்டி எதுவுமே பண்ண முடியலைங்க. ஹஸ்பண்டுக்குமே உடம்பு சரியில்லை. 3 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துக்குறேங்க. துணி துவைச்சி ட்ரையரில் வந்தாச்சுங்க. இங்கே ஆல்ரெடி காஞ்ச துணிங்களாம் மடித்து வச்சுட்டு அந்த ட்ரையரில் இந்த துணிங்கெல்லாம் காய வச்சாச்சுங்க. பூஜை ரூமில் வந்து பூஜை சாமான்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு அதையும் விளக்கிட்டுங்க. கிச்சனை ஒட்டுக்கா தொடச்சிட்டு குட்டியை கோலம் போட்டு விட்டாச்சுங்க. சமையல் ஆரம்பிச்சலாம் கையோடன்னு. சாமி விக்கிரகங்களை வெளியே துவச்சுன்னா அது எல்லாமே குழாயில் வாஷ் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு அரைச்சி வச்சுட்டுங்க. இங்கே வந்து சுண்டல் அவிய போட்டுட்டு அதிலே பருப்பு போட்டுடலாம் அப்படின்னுங்க. இங்கே தேங்காய் சில்லு எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சாச்சுங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு தேங்காய்க்கு வந்து வெல்லம் வந்து சிதைச்சி வைக்கலாம் கொழுக்கட்டைக்குங்க. இங்கே வந்து சாம்பார் பண்ணலாம். அந்த பக்கம் சுண்டல் வந்து தாளித்து விட்டாச்சுங்க. இங்கே வந்து எல்லா காயும் எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வச்சுருக்குங்க. இங்கே வந்து மெதுவடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்ட சாம்பாருங்க. தம்பி ஒரு காயும் சாப்பிட மாட்டாருங்க. ஆனால் எல்லா காயும் போட்ட சாம்பார் தாங்க சாப்பிடுவார் அவர். இங்கே வந்து மாவு வந்து வறுத்துட்ருக்கேன் அந்த பச்சை ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. இங்கே தம்பி வந்து ஒரே அமுக்கலங்க குட்டி சேட்டை. ஹஸ்பண்டால் முடியல, ஆனால் அவர் தான் ஆட்டிருக்கார். வேறு வழி நான் சமைக்கணும் இல்லைங்களா. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டு தேங்காய் சில்லை கட் பண்ணி போட்டுட்டு 1 கப் வெல்லம் 1 கப் தண்ணிங்க 1 கப்பு மாவு தாங்க. கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சம் இரும்பலுங்க. கொஞ்சமாக ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு இது வந்து கார கொழுக்கட்டை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு பச்சை மிளகா கறிவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் 1 கப் தண்ணி 1 1/2 கப்பு மாவுங்க போட்டு நல்லா கலரிட்டு இட்லி குண்டால நல்லா தண்ணி கொதிக்க வச்சுன்னு 2 அடுக்கு பாத்திரத்துலேயே அப்படியே ஒரே இடம் வேக வச்சுட்டேங்க. இது வெந்துங்கிறப்பவே சைடு பை சைடு வந்து என்ன பண்ணேன்னா தோரணம் வாங்கிட்டு வந்தாருங்க. பிள்ளையார் வாங்கிட்டு வரப்போ ஹஸ்பண்டு தோரணம்லாம் கட்டி விட்டுட்டு இங்கே குட்டியை கோலம் போட்டுட்டாச்சுங்க. இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த இருக்கும் பூவை கட் பண்ணி வந்தாருங்க. அதையும் கோத்துட்டு இந்த வேலையில் இதையும் பண்ணிவிட்டு இங்கே வந்து வீட்டில் வந்து விநாயகருக்கு வந்து குட்டியாக மஞ்சள் போட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுட்டு நம்ம வீட்டில் இந்த விநாயகர்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணிட்டேங்க. இங்கே மிச்சம் 2 தோரணமும் இந்த வீட்டில் ஃப்ளவர் ஒன்று இருக்குங்க பெட்ரூமில். அதையும் எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு அழகாக பூவெல்லாம் வச்சு இங்கே விநாயகருக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சுங்க. சமைச்சது எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. சாதம் சாம்பார் 2 கொழுக்கட்டை வடை அப்புறம் வந்து இந்த காய் பழங்கள்லாம் சேர்த்து கவர் ரூ. 100ங்க. அதில் ஆப்பிள் எல்லா காயுமே இருந்ததுங்க. சோளம் எல்லாமே வந்து சாமி வச்சு திருப்தியாக எல்லோரும் கும்பிட்டாச்சு. எனக்கு என்ன ஒரே வேண்டுதல்லாம் இவங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரமாக உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு தான் அந்த வேண்டுதல் தாங்க இருந்தது. எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியல. ஏன்னா மாத்திரை வேறு போடணும். கொஞ்சம் 11 ஆயிடுச்சுங்க. சாமி திருப்தியாக கும்பிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டு அவங்க எல்லாரையும் படுக்க வச்சாச்சுங்க. எனக்குமே அப்படி தாங்க இந்த அன்றைக்கி ஈவினிங் போல் ஒரு 2 நாள் கழிச்சு சரியான மோள சவுண்டுங்க. நம்ம வீட்டு அந்த கோயில் வந்து இப்போ எதுவும் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அதனால் ஊர்வலம் வரதில்லைங்க. எங்கடான்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்திருக்குங்க சாமி. அது ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. அழகாக டான்ஸு ஆட்டம் பாட்டன் அழகாக சூப்பராக விநாயகரை தரிசனம் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக்